நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஆழமான விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கட்டாய மதமாற்ற தடை சட்டம், அதற்கான தேவைகள் என்னவாக இருக்கிறது, நாம் அது குறித்து தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஹாஜாகினி, திரு நாராயணன் சொன்னபோது ஒரு வாசகம் அவர் சொல்கிறார், இங்கு இருக்கக்கூடிய இந்துக்களினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, அது எதனால் நடந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியையும், தொடர்ச்சியாக அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியில் இந்த மதமாற்ற தடை சட்டங்களுக்கு போதுமான தண்டனைகள் சட்டப்பிரிவுகள் இருக்கிற போது இந்த சட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது எந்த வடிவத்தில் சிறுபான்மை சமூகங்களை அழுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையை கேட்கிறேன். முதலிலே நண்பர் அவர்கள் பதிவு செய்த மிக தவறான கருத்தை நான் சொல்கின்றேன். இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்துக்களின் எண்ணிக்கை, இப்பொழுது இந்துக்களின் எண்ணிக்கை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கும் பொழுது ஒன்று சொன்னார். 1000 ஆண்டு கால அவமானத்தை துடைத்தெறிவதற்கு பதவியேறுவதாக சொன்னார். அந்த 1000 ஆண்டு காலம் என்று அவர் குறிப்பிட்டதை முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். 1000 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்தும் கூட முஸ்லிம்களுடைய விழுக்காடு அரசு கணக்குப்படி 14 விழுக்காடு தான், தாண்டவில்லை. எங்கள் கணக்குப்படி 25 என்கின்றோம். ஆனால் அரசு கணக்குப்படி 14 விழுக்காடு. 200 ஆண்டு காலம் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே ஆண்டும் கூட கிறிஸ்தவருடைய சதவீதம் 2.7 தான், 3ஐ தாண்டவில்லை. அரசாங்கமே கையில் இருந்த பொழுது மதமாற்றம் செய்ய முடியாது என்று சொன்னால், ஐயா மிக அருமையாக சொன்னார்கள், மதமாற்றம் என்பது மனதில் இருந்து உருவாகக்கூடியது. அது பல்வேறு தேவைகளை உள்ளடக்கியது. இன இழிவின் காரணமாக மதமாறியவர்கள் இருக்கிறார்கள், ஆன்மீக தேடலின் காரணமாக மதமாறியவர்கள் இருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், அண்மையிலே இசைஞானி இளையராஜாவுடைய மகனார் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமுக்கு மாறுவதாக அறிவித்தார். அவரை பணம் கொடுத்து நிர்பந்தப்படுத்தி மாற்றக்கூடிய நபராக அந்த மாற்றத்தை அவர்களும் எதிர்க்கல. இல்லை, நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சட்டம் சொல்கிறீர்கள் அல்லவா, சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான ஒரு அம்சத்தை கவனிக்க வேண்டும். இந்த சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு சரியானதை தவறானதாக ஆக்க முடியும், தவறானதை சரியானதாக ஆக்க முடியும். தடா சட்டம் வந்தது. தடா சட்டத்தின் ரிவ்யூ கமிட்டி போட்டு அவர்கள் ஆய்வு செய்த போது 88 விழுக்காடு தவறான முறையில் அந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் தவறான முறையில் அந்த வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டார்கள் என்கின்ற அதிர்ச்சியளிக்கும் உண்மை நம் நாட்டினுடைய வரலாறாக இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு ஒரு சட்டத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டிலேயே கஞ்சா வச்சு பிடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்த நாடு இது. நீங்க ஒருவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால், அழகா சொன்னாங்க நம்முடைய அருமை சகோதரி அருள்மொழி அவர்கள், ஒரு இடத்தில் மக்கள் புகார் கொடுத்தால், இப்போது ஆக்ராவிலே மக்கள் புகார் கொடுத்தார்கள், எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த மக்கள் எங்களை இஸ்லாமுக்கு மாற சொல்லி வற்புறுத்துகிறார்கள், கிறிஸ்தவத்திற்கு மாற சொல்லி வற்புறுத்துகிறார்கள் என்று எங்கே ஒரு புகாராவது இந்த நாட்டில் உண்டா? ஒன்று. அடுத்து லவ் ஜிஹாதை பற்றி மிக தவறான ஒரு பிரச்சாரத்தை பிஜேபி செய்து வருகின்றது. நான் அவர்கள் கேட்கின்றேன், அவர்கள் தங்கள் வாதத்தில் நேர்மையுள்ளவர்களாக இருந்தால் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2014ஆம் ஆண்டிலே அவர்கள் விருந்தாவனில் கூடிய செயற்குழுவில் லவ் ஜிஹாத் என்று அவர்கள் சொன்ன பிரச்சாரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இது உண்மையற்றது என்று உச்சநீதிமன்றம் குட்டு வைத்திருக்கின்றது. கேரளத்திலே நம்பிநாராயணன் என்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சசிதரன் நம்பியார் ஒரு தீர்ப்பளித்தார், லவ் ஜிஹாத் இருக்கிறது என்று. ஆனால் மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டி அவர்கள் சிஐடி விசாரணை நடத்தி 8 மாத ஆய்வுக்கு பிறகு லவ் ஜிஹாத் என்பது ஒரு அபத்தம், அது இந்த மாநிலத்தில் இல்லை என்று அறிவித்தார். நான் தேதியோடு சொல்கின்றேன், பொத்தாம் பொதுவாக சொல்லவில்லை. 22/8/2014 தேதியிலே 2014ஆம் ஆண்டு அன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி RM லோதா, அந்த பெஞ்சில் அந்த அமர்விலே இடம்பெற்ற நீதிபதிகள் குரியன் ஜோசப், ரோஹிண்டன் நாரிமன், இவர்களெல்லாம் இருந்த அந்த அமர்வு நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தந்திருக்கின்ற தீர்ப்பு, லவ் ஜிஹாத் என்ற பிரச்சாரத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்திய நாட்டினுடைய அடிநாதமாய் விளங்கக்கூடிய சமய சார்பின்மைக்கு ஊறு செய்யாதீர்கள், இந்திய நாட்டின் விழுமியங்களின் மீது தாக்குதல் நடத்தாதீர்கள், சமூகங்களை பிரிக்காதீர்கள். இவையெல்லாம் தீர்ப்பில் இடம்பெற்ற வாசகங்கள். லவ் ஜிஹாத் ஒரு பொய் என்று உச்ச நீதிமன்றம் குட்டு வைத்து விட்டது. இவங்க கூட தான் RSS ஸ்மார்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஒரு கூட்டம் வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் பெண்களை சீரழிப்பது தான் அவருடைய லட்சியம். 1 லட்சம் ரூபாய் ஒரு முஸ்லிம் பெண்ணை சீரழித்தால் வழங்கப்படுகிறது என்று தொடர்ந்து எங்களுக்கு புகார்கள் வந்தாலும் நாங்கள் அதை மதிக்கவில்லை. ஏனென்றால்
எங்கள் பெண்கள் அவர் பலவீனமானவர்கள் அல்ல என்று நாங்கள் நினைக்கின்றோம். நீங்கள் உங்கள் பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள். இது யாரோ ஒருவன் டிஷர்ட் பேண்ட் போட்டுட்டு வந்து ஏமாற்றும் நிலைமையில எங்களுடைய அருமை இந்து சகோதரிகளை இழிவுபடுத்துவதை நான் கண்டிக்கின்றேன். லவ் ஜிஹாத்தின் மூலமெல்லாம் இங்கே ஒன்றும் நடக்காது, ஒரு பொய். நான் இந்த சட்டம் சார்ந்து பேசுகிறப்ப உங்களிடம் நான் ரொம்ப இந்த விவாதத்தை கூர்மையாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட போது கூட நீங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தவர்கள், பெரிய எதிர்ப்புகள்லாம் கிளம்பியது. இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் மீது உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மை சமூகம், ஆட்சியில் இருப்பவர்கள் எப்படி அமல்படுத்துவார்கள் என்ற அச்சத்தை தொடர்ச்சியாக வெளிப்படுத்துகிறீர்கள். தடா பொடா இது பற்றியெல்லாம் பேசுகிற போது நீங்கள் எந்த சட்டத்தையுமே அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே அச்சத்தோடு தானே பார்க்க வேண்டும். நிச்சயம் அப்படி கிடையாது. அப்படி என்றால் ஒரு அரசு எல்லா சட்டத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கையின்மை தானே ஏற்பட்டிருக்கிறது. இந்த சிறப்பு சட்டங்கள் கொண்டு வரும் பொழுது உதாரணத்துக்கு ஆப்ஸ்பா இருக்குது, ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட், அதுபோல தடா, அதுபோல பொட்டா, இது போன்ற சிறப்பு சட்டங்கள் ஆள்வோரினுடைய தேவைக்காக கொண்டு வரப்படுகின்றன. தடா சட்டம் என்பது ராஜீவ் அவர்களுடைய படுகொலையை விசாரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் குற்றவாளி தரக்கூடிய வாக்குமூலத்தை அவனுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என்கின்ற இயற்கை நீதிக்கு முரணான அம்சம் இருந்தது. இன்றைக்கு அந்த விசாரணை அதிகாரிகள் நாங்கள் தவறு செய்துவிட்டோம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும் பொழுது ஒரு உயிரை நாம் பறித்து விட்டால் தவறான நீதியின் அடிப்படையில் மீண்டும் வராது. அது எப்படி உயிர் திரும்ப வராதோ அதுபோல இளமை காலம் திரும்ப வராது. கட்டாயம் என்று சொல்லி ஒரு சாதாரண நிகழ்வை கட்டாய மதமாற்றம் செய்தார் என்று ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டால் அவர் தன்னை நிரூபித்து விட்டு வருவதற்கு எவ்வளவோ காலங்கள் பிடிக்கின்றன. இங்கே சிறுபான்மை சமுதாயம் சட்டத்தின் முன்னால் சமமாக நடத்தப்பட வேண்டும். எல்லாரும் சட்டத்தின் முன்னால் சமம். ஆனால் அப்படி ஒரு சூழல் இங்கே இயல்பாக இல்லை என்கின்ற காரணத்தினால் நீங்கள் இருக்கின்ற சட்டங்களை வைத்து இவற்றை தடுக்க முடியும். அதுதானே வழக்கறிஞர் அருள்மொழி சட்டங்கள் அறிந்தவர் அதானே சொன்னார். நான் திரு நாராயணன், நீங்கள் முதல்ல சொன்ன வாசகம் என்பது நீங்க தொடர்ச்சியாக இது பற்றி பேசுகிறீர்கள். இந்துக்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது என்று. பன்னெடும் காலமாக பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த போது அப்படி ஒரு மதமாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்குமே, ஆனால் பெரும்பான்மையாக எப்படி இந்து சமூகம் இருந்திருக்க முடியும்? அப்ப நடக்கலன்றதுக்காக இப்போ இது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? அது இல்ல விஷயம். இல்ல அதாவது ஒரு விஷயம், இது இது போன்ற விஷயங்கள்ல இந்துக்கள் மீது ஏதேனும் தவறு இருந்தால் அதை பூதாகாரப்படுத்தி மிகப்பெரிய விஷயமாக சொல்லும் ஊடகங்கள் தெளிவாக ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ ஐயா சொன்னாங்க, யார் மீதாவது எங்காவது வழக்கு சொல்ல முடியுமான்னு. போன வாரம் கூட கிறிஸ்டியன்ஸ் சில பேர் மேலே சேலத்தில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இது தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்துக்களை மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லவில்லை. இந்துக்களும் மதம் மாற்றுகிறார்கள், கிறிஸ்துவர்களும் மதம் மாற்றுகிறார்கள், எல்லாரும் மாற்றுறாங்க. 10,500 கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துவ மிஷனிலிருந்து மதம் மாற்றுகிறார்கள் என்று இன்று ஒரு தகவல் வந்துள்ளது. நான் என்ன கேட்குறேன், இது மனித நேயத்திற்கே மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். அதனால நீங்க தனி நபராக இப்போ ஐயா நிறைய பேர் சொன்னார். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம மகாத்மா காந்தி அவர்களுடைய மகன் ஹரிலால் மோகன்தாஸ் காந்தி அவர் கூட இஸ்லாமிய மதத்திற்கு சென்று விட்டு மறுபடியும் திரும்பி இந்து மதத்திற்கு போய்விட்டார். இதுதான் உண்மை. அப்போ ஏன் அவர் அங்கே போனார், திருப்பி இங்கே வந்தார் அப்படிங்கிறத யாரும் கேள்வி கேட்கல. இன்னைக்கு யுவன் சங்கர் ராஜா பற்றி சொன்னார். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு திரைப்பட நடிகை குஷ்பு சுந்தர், அவங்களும் இஸ்லாமிய மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாறினதாக தான் சொல்றாங்க. இதெல்லாம் நாம யாரையும் கேள்வி கேட்கல. இதுபோல வாவர் அந்த காலத்துல அவரும் மதம் மாறிதான் ஐயப்பனிடம் சென்றார் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் தனி நபர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஐயா உனக்கு பிடித்திருந்தால் தாராளமாக சென்றுகொள். ஆனால் ஐயா சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு. உமன் சாண்டி பற்றி பேசினார். அதே உமன் சாண்டி சட்டசபையில் ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2014 இந்த வருடம் பேசுகிறார். 2667 இளம் பெண்கள் கன்வெர்டட் டு இஸ்லாம் இன் த ஸ்டேட் சின்ஸ் 2006. இது சட்டசபையில் பேசுவேன். நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் இல்லை, இது பேஸ்லெஸ்ஸு, வேற எதையோ பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பேசினா நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னு என்று சொன்னால்
நன்கு இருவருமே நன்கு கற்று அறிந்தவர்கள், என்னை விட புத்திசாலிகள், என்னை விட அனுபவசாலிகள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தவறு இருந்தால் இல்லை என்று அவர்கள் ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கட்டும். எல்லாரும் பேசும்போது நான் குறுக்க பேசல, நான் முடிச்ச பிறகு பேசணும் தாராளமா. நான் இதை முடிச்சிட ஒரே நிமிஷம். இதுல 2006 அவர் என்ன சொல்றாருன்னா 2667 பேர்ல 2195 இந்துக்களும், அதான் இந்துக்களும் 492 கிறிஸ்டியன்ஸோ கன்வெர்ட் ஆயிருக்கிறதா உமன் சாண்டி சொல்றாரு. ஐயா இத பாருங்க, இல்ல நான் மத மாற்றம் பத்தி நான் சொல்றேன். நான் மறுக்கவே இல்லையே. ஒரே ஒரு பாயிண்ட், அது புள்ளி உரத்தை வந்து கவனமா நம்ம கையாளணும். இப்போ பாருங்க, இப்போ 2011 புள்ளி உரம்படி மிக தெளிவாக இருக்கிறது. இந்துக்கள் 80%, முஸ்லிம்கள் 14%, கிறிஸ்தவர்கள் 2%, சீக்கியர்கள் 2%, மிச்சதெல்லாம். இதுதான் இன்றைய புள்ளி உரம். அவர் பாட்டுக்கு 75% தான் இந்துக்களுக்கு, 5% குறைவுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, தவறான தகவல். நீங்கள் நாடு சுதந்திரம் பெற்றதுலேருந்து 51லேருந்து எடுத்து பாருங்கள், ரொம்ப தூரம் போக வேணாம். 51 கணக்கெடுப்புலேருந்து 2011 கணக்கெடுப்பு வரைக்கும் நான் இது அதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறதுனால நான் உரிமையோடு பேசுகிறேன். நீங்கள் அந்த வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 0.5%, 1% தான் இதுக்குள்ளே இருக்கை ஒழிய மற்றபடி இவ்வளவு தான். 80, 14, 2, 2, 2. ஆகவே முதலில் இந்த என்ன காட்டுக்கிறது, அரசு புள்ளி உரம் என்ன காட்டுகிறது என்பதை வச்சு பார்க்கணும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, சுதந்திரத்துக்கு பிறகு பெரிய அளவில் இங்கே இந்த மதங்களுடைய தொகை அந்த எண்ணிக்கை இடையிலே பெரிய வேறுபாடு இல்லை. முதல் உண்மை. ரெண்டாவது உண்மை, ஒரு வரலாற்று உண்மையை சொன்னால் எளிமையாக சொல்ல வர்றேன். மத மாற்றங்கள் நடந்தன. இன்னும் கூட சொல்ல வரேன், சுல்தான்கள் ஆட்சியில், முகலாயர்கள் ஆட்சியும், சில நேரங்களில் குறிப்பாக அவுரங்கசீப் ஆட்சியிலே கட்டாய மத மாற்றங்கள் நடந்தன. அதெல்லாம் கண்டிக்கத்தக்கவை, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் நடந்தால். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, டெல்லியை மையமாக வச்சு தான் முஸ்லீம்கள் ஆட்சி. ஆனால் டெல்லியில் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி முஸ்லீம்கள் மிக சிறுபான்மையோர். இதிலிருந்தே அந்த மத மாற்றங்கள் பெரிய அளவு நடக்கவில்லை, முஸ்லிம்கள் ஆட்சியில் இருந்தபோது கூட என்பது ஒரு சரித்திர உண்மை. அதை நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த மத மாற்றங்கள் மனமாற்றமாக இருந்தால், தனி மனிதமாக இருந்தால் நல்லது, அதில் நாங்கள் ஆட்சியை பண்ணி இல்லைன்னு சொன்னார், ரைட்டு. இப்போ நாமளும் அதுதான் சொல்ல வர்றோம். அது இயல்பாக நடந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது சட்டபூர்வமாக. ஆமா எல்லாருமே. என்ன நடக்குது, இந்த அமர்வை நான் நேரமின்மையால முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் என்னுடைய கேள்வி, இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தேவையில்லைங்கிறோம். காரணம், அருள்மொழி அவங்க சொன்னது போல ஏற்கனவே வேறு சில சட்டங்கள் இருக்கு. அதன் அடிப்படையிலேயே இந்த கட்டாயமாக செய்வது, பொருள் ஆதாயத்தை காட்டி செய்வது, இவற்றையெல்லாம் அரசாங்கம் தடுக்க முடியும். இந்த சட்டம் வந்தா என்ன ஆகும்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதனாலதான் எதிர்ப்பு பிறகு அதை வாபஸ் வாங்கணும். என்ன ஆகும் என்றால், அது துஷ்பிரயோகம் செய்யப்படும், தவறாக பயன்படுத்தக்கூடிய அவ்வளவு அபாயம் இருக்கு. அதனுடைய விளைவு என்னன்னா, எது மதமாற்றம் எது கட்டாய மதமாற்றம் என்பதை ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கக்கூடிய விவகாரமா போயிடும். பிறகு இயல்பான மதமாற்றத்தை கூட கட்டாய மதமாற்றம் என்று சொல்லி தடுப்பார்கள். இயல்பான மதமாற்றம் என்பது நிகழாமல் இருப்பதற்கான அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஒரு அச்சுறுத்தல் வடிவத்தில் இருக்கும் என்கிற அளவில் இந்த முதல் அமர்வை நம்ம முடித்திருக்கிறோம். அடுத்து மத்திய சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா பொது சிவில் சட்டம் என்பது குறித்து பேசியிருக்கிறார். அதற்காக ஒரு நாடு தழுவிய அளவில் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் பேசியிருக்கிறார். இதுவும் இந்த மதமாற்ற தடை சட்டத்தோடு ஒரு மெல்லிய இழையாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விவாதம் எந்தெந்த திசைகளில் பயணிக்கப் போகிறது? ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன், காத்திருக்கிறேன்.